கல்யாண மரத்திலே அமர்ந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு நித்திரை வந்து விட்டது. இப்போது நித்திரையில் அமர்கிறேன். அற்புதமா அமர்ந்திருக்காரு கல்யாண மரத்துங்க கிடைக்கணுமே. எதிரை நின்று கிடைத்தால் கண் திறந்தால் நெற்றி கண்ணை திறந்தால் நாம் இருந்து விடுவோம். பின்புறமாக இருந்துதான் பானத்தை தொடுக்க வேண்டும். முதலில் காலில் மண்டியிட்டு சேவித்துக் கொள்வோம். பண்ணாதி மூதமொழி
உன்னை நான் எப்படி எழுப்புவது, என்ன செய்வது என்றே ஒன்று புரியவில்லையே. கருணாகரணியே போற்றி, காலகண்டத்தில் நேத்திரா போற்றி 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 இருப்பதோ இருப்பது மலர்கனை. இந்த மலர்கனையை முன்னின்று தொடுத்தால் இது காமக்கனை. இந்த காமத்தை தூண்டினால் பட்டென்று எப்படியும் கண்டுபிடிப்பார். நாம் எதிரே நின்றால் நம் கதி என்ன ஆகும் தெரியாது. கை திறந்தான் நெற்றிக்கண் திறந்தால் நான் சாம்பலாகி விடுவேன். ஆதலால் பின்மறைவாக நின்று பானத்தை தொடுக்கின்றேன். ஓம் நமோ
வேதனையா தவிக்க விட்டு போயிட்டீங்களே. இந்த பாவி வீதியில போனா அதோ ஒரு முண்டச்சு இதோ ஒரு முண்டச்சு முகத்துல முடிக்கல சொல்லுவார்கள். அத்தா இந்த பாவி நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டீங்களே துறையே ராஜா ராஜா. மஞ்சள் கறி பாத்திது மாறி கொழுந்து பாத்திது என் வாழ்க்கை பறந்தது. ராஜா மன்மத ராஜா இந்த பாவிய மோத எப்ப ராஜா பாப்ப என் துறையே என் வாழ்க்கை பறந்தது. அழிந்ததே நீங்களே போன பிறகு இந்த பாவி என்ன தந்தைய போறேன். இந்த நாட்டில இருந்து இந்த பாவி என்ன தந்தைய போறேன். பூயிலந்தீர் பூசு மஞ்சள் தானிலந்தீர் பட்டிவிட்ட மரமானி கணவன் செத்துட்ட பிறகு பொம்பளை இப்படி ஆசையில் வருவாங்களா? மாதாட்சி ஆடுவாங்கன்னு இப்ப எனக்கு தெரியும். மாதாட்சி ஆடுவாங்க
இந்த பாவிக்கு யாருமே இல்லையே ராஜா. எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல ராஜாவே இருந்தோ இந்த பாவி நான் ஓரியா பிறந்தவமா, நான் தனியா பிறந்தவமா. எனக்கு யாரு இல்லையே, இந்த பாவிக்கு யாருமே இல்லையே ராஜா. ராஜா இன்னைக்கு ஆடி கிருத்திக்கம்மா, இன்னைக்கு ஆடி கிருத்திக்கம்மா. பாவிக்கு என்ன இல்ல பண்டிகையா அம்மா அக்கா, இந்த பாவி அண்ணன் இல்ல பாவிமா, இந்த பாவி தம்பி இல்ல பாவிமா, இந்த பாவி நான் ஓரியா பிறந்தவம்மா. இன்னைக்கு ஆடி கிருத்திக்கம்மா, இன்னைக்கு ஆடி கிருத்திக்கம்மா. இந்த பாவி அண்ணன் இல்ல பண்டிகையா. அம்மா இந்த பாவிக்கு அண்ணன் இருந்திருந்தா, இந்த பாவிக்கு அண்ணன் இருந்திருந்தா, ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, இந்த பாவிக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அந்த வருஷம் வரும் ஏ அண்ணன் கோடி முன்ன வரும். தம்பி இல்ல பாவிமா, நான் தாய் இல்ல பாவிமா, நான் ஓரியா பிறந்தவம்மா. ராஜா மன்மத ராஜா என்ன இப்படி தவிக்க விட்டு போயிட்டீங்க என் துறையே. இது யாரு மொத்தா பாப்பேன், இந்த பாவி யாரு மொத்தா பாப்பேன். இன்னைக்கு தையே கிருத்திக்கம்மா, இன்னைக்கு தையே கிருத்திக்கம்மா. இந்த பாவிக்கு தம்பி இல்ல பண்டிகையா. இன்னைக்கு தையே கிருத்திக்கம்மா, அம்மா இன்னைக்கு தையே கிருத்திக்கம்மா. இந்த பாவிக்கு தம்பி இல்ல பண்டிகையா. ராஜா எனக்கு யாரு இல்லையே, நான் ஆதியத்தை பாவியம்மா, எனக்கு யாரு இல்லம்மா. இந்த பாவிக்கு தம்பி இருந்திருந்தா, இந்த பாவிக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவளை வருஷ வரும் ஏ தம்பி கோடி முன்ன வரும். இந்த பாவிக்கு வளர்க்க வெகு தூரம், இந்த பாவிக்கு வளர்க்க வெகு தூரம், இந்த பாவிக்கு ஓலையிலே சாதவர். இந்த பாவிக்கு வளர்க்க வெகு தூரம், இந்த பாவிக்கு வளர்க்க வெகு தூரம், இந்த பாவிக்கு ஓலையிலே சாதவர். அம்மா
அண்ணன் இல்லாம இந்த பாவி தம்பி இல்லாம நான் வீட்டுக்கு போனேன்னா என்ன வாயன்னு கூப்பிடுகிற ஒரு நாதி இல்லம்மா. நான் நாதியற்ற பாவிமா. எனக்கு வடக்க வெகு தூரம், எனக்கு வடக்க வெகு தூரம். இந்த பாவிக்கு வாழையிலே சாதவரு ஐயோ இந்த பாவிய வாயென்று அழைப்பாரில்லே, என்ன வாயென்று அழைப்பாரில்லே. இந்த பாவிக்கு உமழையிலே சாதவில்லை. வாயென்று அழைப்பாரில்லே, பாவிக்கு வாயென்று அழைப்பாரில்லே. அத்தா அத்தா நீங்க போன பிறகு இந்த பாவனை எப்படி தட்டாங்க? இப்ப இந்த பாவி எப்படி தந்த வீதியில நடந்து போவேன், வீதியில நடந்து போனா அதோ வர முண்டச்சு, இதோ வர முண்டச்சு. முகத்துல கூட யாரும் முழிக்க மாட்டாங்களே. அதே வாயால ரதி மன்மதன் போறாங்களே தெருவுல, ஜோதியில இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, ரதி பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே. இந்த பாவி எப்படி தலை புலம்ப விட்டு போயிட்டீங்களே சொல்றைய. உலக்கர மண்ணெடுத்து உருவ செத்தி வச்சே உடையெல்லாம் தள்ளி வந்து உன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே, உன்ன மட்டும் பிரிச்சதென்ன. உன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே.
சினிமா படமா ஓடுது அம்மா ரங்கேவி அப்பா ஏன் உக்காந்துக்கிற என்ன விவரம் சினிமா படமா ஓட்டு ஏன் உக்காந்துக்கிற என்ன கல்யாணமா மஞ்சள் தண்ணி அங்க நடக்குது அப்பா ஒரு வயசுல பெரிய மனுஷன் வருவோம் கொஞ்ச நேரம் நிப்பா அப்புறம் உட்காந்து கடைசி வரைக்கும் இருந்தா இருக்க முடியும் அதனால பொங்குறியா நீ என் கடவுள் நான் உனக்காக தான் யாரும் பாடுவாங்க ஒரு உண்மை இப்பதான் தெரியுது இந்த அநியாயம் ஆக்கணுமோ எவன் வீட்டு நடக்காதியா நான் போய் நினைச்சேங்க வாங்க மனசு பதிக்குது உனக்கு சத்தியமாலுமே ஆமா அப்படியே கட்டை போட்டாங்க கட்டி போட்டு தாண்டுவேன் இந்த காரியம் அவன் வீட்டுல ஏன்டா அப்பவும் செய்வான் அப்பே தேவை வாக்கு கொடுக்கும் போது நினைச்சேன் உடனே இல்ல இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க பார்வதி அவங்க வளர்ந்து பெரிய புள்ள வயசு வாழ்ந்த பிறகு திருமணம் செய்து 6 முகம் உள்ள குழந்தை ஈன்றதுன்னு சொன்னவரு இப்ப என்ன செய்யறாரு எப்படி என்ன கண்ணு ஆயுள் கொடுத்துருப்பியா 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுனுக்கு விற்குது ஆமா சும்மா சிம்பிள் காசு காசு இல்ல என்கிட்ட பேரா தாய் காசு இல்லடா கல்யாணம் பண்ணண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா ஏடிஎம்ல விட்டு எடுத்துட்டு போய் 10 வீட்டுல திருடி ஆகி பணம் விட்டு போகுமா திருடி ஆகி பணம் வாங்க அறிவுரை வாங்கி மபத்தாரி அடிச்சு அப்பம் கல்யாணம் செய்தேன் இந்த ஊரு எல்லாம் கேளுமா உன் தாலி அழுத்தமா அப்படியே கல்யாணம் பண்ணி போறான் என் கடவுள் என்னப்பா பாவம் செய்தாரு உங்களை எத்தனையோ பேர் தெருப்பால் அடிச்சாங்க சொல்லால் அடிச்சாங்க வில்லால் அடிச்சாங்களப்பா என்னுடைய கணவர் மலர்கனை பாவித்தாரு அந்த பாவிக்கத்தையே மகளே ரவிதேவி ஆண்டவனி வாதங்களை நான் தண்ணீரில் நீராடி
ஜனகாதி முனிவர்கள் ஓடி வந்து யோகிய பேசும் கற்றுக் கொடுக்க தெரிவித்தார்கள். நான் கல்யாண மரத்திலே அமர்ந்து தன்னையே மறந்து நான் தியானம் செய்து விட்டேன். அந்த நேரத்திலே என்னை எழுப்பும் பொருட்டாக உன் கணவன் மன்மதே என் மீது மலர்கனையை ஏவினான். அவன் ஏவும் போது முன்புறமாக இருந்து ஏவிக் கொண்டே இருக்கின்றான். நான் என்ன நினைத்தேன், வந்திருப்பதோ மருகே, நாம் கண் விழிப்போமானால் கண்டிப்பாக மருகன் இறந்து விடுவான். அப்படி நான் நினைத்து பின்புறமாக திரும்பினேன். ஆனால் என் மருகே அவன் என்ன செய்தான், நாம் முன்புறமாக கடை விடுப்போமானால் நம் மாமனாரை கண் விழிப்பார், அவன் நாம் எரிந்து விடுவோம். அப்படி என்று அவன் பின்புறமாக சென்றான். விதி விளையாடி விட்டதம்மா. நான் நினைத்தது ஒன்றே, என் மருகன் நினைத்தது ஒன்று. மகளே, உன் கணவனை நான் எழுப்பி தருகிறேன். தெரியாம தான் கேக்குறேன். அப்பா, என் மகளுக்கு கணவனை எழுப்பி தருகிறேன் எப்போ தெரியுமா? எப்போ? மகளே, அப்பா, நாளை உன் தாய்க்கும் எனக்கும் திருமணம். அந்த திருமண பந்தலிலே நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? பொட்டு இழந்து பூ இழந்து வளையல் உடைத்து வெள்ளை சேலை அணிந்து முக்காடு இட்டு அந்த மனப்பந்தலிலே ஒரு மூலையில நீ அமர்ந்திருக்கணும். அப்பன் சொல்ற வார்த்தை இது கேட்டுக்க. ஊருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமானு கேக்குறான். நியாயத்தை கேக்குறோம், என்னைக்குமே ஆவாரம் தான். அந்த நேரத்திலே திருமணத்திற்காக வரக்கூடியவர் எல்லாரும், ஆமா அதோ யாரா முக்காடு போடுறது, யாரு அது, யாரு முக்காடு போடுறது, எல்லா பார்வையும் உண்மையில் படும். அப்படியா? அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் வந்த உடனே என்னிடத்தில் ஒரே வார்த்தை கேளு. ஒரே ஒரு வார்த்தை. என்ன? அப்பா, என் கணவரை எழுப்பித்தான். அப்ப சொன்ன உடனே உன் கணவரை நான் எழுப்பி தருகிறேன். ஆனால் என்றால் 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்குது தாத்தா. அது விவரமா சொல்லுங்க. மகளே, உன் கண்ணுக்கு மட்டும்தான் உன் கணவன் தெரிவார். என் கண்ணுக்கு மட்டுமா? ஆமா, இது ஒரு தேவர்கள், இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அருமையாகவே தெரிஞ்சுருவோம். அதுவே போதும். அப்படியே ஆகட்டும், தெரிஞ்சுருவோம். தாத்தா, நான் போட்ட காட்டி செய்யவே முடியும். ஏன்னா உன்னுடைய மருமகளுக்கு இந்த பாவல மக்கள் மீதுதான் காமபானை போடுவது வழக்கம். நான் ஒரு தேவ ரிஷி. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மூவாசை வெறுத்து தேவர்களும் உபகாரியாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட காமபானத்தை என் மீது போட்டு விட்டாங்க. தாங்கள் சக்தி இருக்கிறதா? எந்த வெறியை தாங்களாலும் தாங்கிக் கொள்ளலாம். இந்த காம வெறியை தாங்க முடியவில்லை. ஓட நான் முட்டியும் நான் முடியல. இது இறங்கி வைக்க சமாதானமா இது? ஓ மச்சான் சாதாரண போல வைக்கணும். தாத்தா, என் காமத்தை தீர வேண்டும், தாங்க முடியல. உன் மகன் மன்மத என் மீது காமபானத்தை போட்டு விட்டான். தாத்தா தெரிவித்தேன். வேதனை வேணாண்டா, அது தெரிகிறது. ஆனந்த கானகம். அந்த கானகத்திலே தாமசி என்று சொல்ல ஒரு பெண் இருக்கிறார். அங்கு சென்று அந்தவரை கூடி உன் கோபத்தினை தீர்த்து கொள் என்று சொன்ன உடனே அந்த தாமசி பெண்ணை சேர்ந்து 60 பிள்ளைகளை ஈட்டியில் தேர்ந்த நாளமாக இருக்கு. இந்த காரியம் மருமகன் செய்யலாமா? இதுக்கு 60 பிள்ளைகளும் தமிழ் வருட பிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிறது. நாரதா, தேவர்களெல்லாம் ஓடி வந்தீர்கள், உங்கள் குறையை தீர்க்கிறேன் என்று. ஆமாம். ஆனால் இதோ இருக்கின்றாரே பிரம்மதேவர், இவருடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே ஜனகாதி முனிவர்கள் ஓடி வந்தார்கள். யோஜப்பாசம் கற்றுக் கொடுக்க தெரிவித்தார்கள். ஆமா. அதனால் மறந்து தன்னை மறந்து நான் நித்திரை எழுந்து விட்டேன். சரி, இப்போது மட்டும் என்ன, நான் என் மனைவி இருக்கின்றாலே காற்றாடி யாகத்திலே இறந்து விட்டாள். பருவராஜனுக்கு மகனாக பிறந்து இப்போது பருவ திசை அடைந்திருக்கின்றாள். அப்படியா? நான் முறைப்படி சென்று பெண்ணை கேட்டு அழைத்து வருகிறேன். இந்த கல்யாணத்துக்கு உண்டான திருமணத்துக்கு ஏற்பாடு நாங்கள் செய்ய நீங்க செய்ய புறப்படுகிறேன் இப்பொழுது.